லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்படியே மாப்பிள்ளைய அச்சாசலா சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருந்த குழந்தை இருக்கு. யார் இந்த குழந்தை? ஒருவேளை சின்ன வயசுல இங்க வந்து போட்டோ எடுத்தோமோ? அப்ப இந்த போட்டோ ஸ்டுடியோவே இல்லையே. யாரா இருக்கும்? ஸ்டுடியோ வர பூட்டி இருக்கு. என்னையா இங்கேதான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சும்மாவே யாரை பார்த்தாலும் மித்ராவை பார்த்தேன்னு புலம்பிட்டு இருக்கான். இப்போ இந்த குழந்தைய பற்றி சொன்னோம், இதுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது. எதுக்கு வம்பு? யார் இந்த குழந்தை என்னன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா சொல்லிக்குவோம். யோ, நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏதோ முடிச்சுட்டே இருக்க. என்ன இல்லை மாப்பிள்ள, இந்த ஃபோட்டோ எல்லாம் நல்லா அழகாக எடுத்திருந்தாங்களே, அதான் என்னன்னு பார்த்தேன். அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க. வா. அம்மா, அம்மா, நேத்து நீங்க என்கிட்ட ஏதோ கேட்டீங்கல்ல? நான் என்ன கேட்டேன்? நீங்க கேக்கல, ஏதோ கேட்க வந்தீங்க, அதுக்குள்ள பேச்சு மாறிடுச்சு. இல்லையே, அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கம்மா. டைனிங் டேபிள்ல சாப்பிட வரும்போது தான் கேட்க வந்தீங்க. ஓ, அதுவா? அது ஒண்ணும் இல்லம்மா, அதை விடுமா, அப்புறம் பார்த்துக்கலாம். மறைக்காம சொல்லுங்கம்மா. என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன தயக்கம்? சொல்லுங்கம்மா. அது சரி, நீ கார்த்தியை பத்தி என்ன நினைக்கிற? கார்த்திக் சார் பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? எதை பத்தியா? நீ இத்தனை வருஷமா அவனை பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறல்ல. ஒரு பொண்ணா உன் பார்வையில அவன் எப்படின்னு சொல்லு. கார்த்திக் சார் மாதிரி பொண்ணுங்களை மதிக்கிறவரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லம்மா. பேச்சுல, பார்வையில, நடத்தையில இருந்து ரொம்ப கண்ணியமான மனுஷன். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க மேல அவர் காட்டுற அன்பு, அக்கறை, குடும்பத்து மேல அவருக்கு இருக்கிற பொறுப்புன்னு ரொம்ப தங்கமான மனுஷன் நம்ம கார்த்திக் சார். இப்படிப்பட்ட பையனை அவரை வளர்த்ததுக்கு நிஜமாவே நீங்க பெருமைப்படணுமா? ஆமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க? பேச்ச மாத்துதானே? இல்லம்மா, ஒரு ஆம்பளை பொம்பளை துணை இல்லாம இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரு அம்மாவை நான் அவனை சும்மா விடக்கூடாது இல்ல. அதான் நான் நல்லா இருக்கும்போதே அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என் கவலை எல்லாம் தீந்துரும். சூப்பர்மா. இத சொல்லவா இவ்ளோ தயக்கம் காட்டுனீங்க? இத நீங்க முன்னாடியே கேட்டிருக்கலாம். நீங்க சொன்னா நான் ஏன் மறுப்பு சொல்ல போறேன்? நாளைக்கே ஒரு தரகரை வர சொல்லி சூப்பர் பொண்ணா பார்த்து பேசி முடிச்சிருவோம். கார்த்திக் சார் கட்டிக்க மாட்டேன்னு எந்த பொண்ணாவது சொல்லுவாளா? கார்த்திக் சார் கட்டிக்கிறதுக்கு கொடுத்துல வச்சிருக்கணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ஓஹோ, கார்த்திக் மாமாக்கு பொண்ணு பாக்குறாங்க. ஓ, பாட்டி பொறுப்ப மித்ரா கிட்ட குடுக்கறாங்களா? இப்ப ஏதாச்சும் பண்ணணுமே, என்ன பண்றது?
ஏய் எதுக்கு இப்ப அறக்க பறக்க ஓடி வர? ஆமா, உங்க மூஞ்சில ஏதோ கல்யாண கலை தெரியுதே மாமா. ஆமா, எனக்கு தெரியாம பொண்ணுக்குன்னு ஏதாவது பாத்துட்டீங்களா என்ன? எது கல்யாணமா? ஆ. என்ன வளர்ற? நான் வளரல, உண்மையதான் சொல்றேன். ஆமா, உனக்கு தெரியாம தான் அம்மாச்சி மித்ரா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுவாங்களா? ஏய் தேனு, விளையாடாத, நிஜமா சொல்லு. என் கல்யாணத்தை பத்தி மித்ரா கிட்ட பேசினாங்களா? ம், அவ அதுக்கு என்ன சொன்னா? ஆமா மாமா, மித்ரா அக்கா சரின்னு சொல்லிட்டாங்க. நீ அவங்க கிட்ட செம்மையா மாட்டிக்க போற. நான் வரேன்பா. ஏய் ஏய் தேனு, விளையாடாத, நிஜமா சொல்லு. என் கல்யாணத்தை பத்தி மித்ரா கிட்ட பேசினாங்களா? அவ அதுக்கு என்ன சொன்னா? ஆமா மாமா, மித்ரா அக்கா சரின்னு சொல்லிட்டாங்க. நீ அவங்க கிட்ட செம்மையா மாட்டிக்க போற. நான் வரேன்பா. ஏய் தேனு ஏன் அப்படி சொன்னா? ஒருவேளை அம்மா நேத்து நைட் என்கிட்ட பேசின மாதிரி மித்ரா கிட்டயும் கல்யாணத்தை பத்தி பேசியிருப்பாங்களோ? இல்லையே. அப்படி இருந்தா கண்டிப்பா அம்மா என்னை கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்களே. மித்ரா இதை பத்தி என்ன நினைக்கிறானே தெரியலையே. நம்ம ஏன் இவ்வளவு குழம்பிக்கணும்? நேரா அம்மா கிட்டே போய் கேட்டுருவோம். இல்ல வேணாம், அம்மா தூங்கட்டும், அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம். நம்ம இதை அவங்க இவன் மூணாவது மனுஷக்கிட்ட போய் கேட்குற மாதிரி கேட்காம சம்மந்தப்பட்டால் மித்ரா கிட்டேயே போய் கேட்டுட்டா அதுதான் சரி. வாங்க சார், ஏதாவது வேணுமா? இல்ல மித்ரா, எதுவும் வேணாம். அம்மா எதுவும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்களா சார்? இல்ல மித்ரா, நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்தேன். ஏன்கிட்டயா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அது மித்ரா, அது வந்து அட என்ன சார் நீங்க இவ்ளோ தூரம் சொல்ல வந்துட்டு வந்து போயிட்டுன்னா என்ன அர்த்தம்? பரவாயில்ல சொல்லுங்க, நீங்க தானே சொல்றீங்க. நீ ஈஸியா சொல்லிட்ட. மித்ரா, உன்கிட்ட அம்மா ஏதாவது தனியா பேசினாங்களா? என்ன முறைக்கிறா? தேவையில்லாம நம்ம தான் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டோம் போலயே. அவ ரியாக்ஷனே சரியில்லையே. மித்ரா, சிரிக்கிறா, வெக்கப்படுறா போல. சொன்னாங்க சொன்னாங்க சார். சொல்லிட்டாங்களா? காலையிலேயே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அதுவா, அது ஒண்ணும் இல்ல சார். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள மிளகா மல்லிய காய வச்சு அரைச்சு வைக்க சொன்னாங்க. மிளகா மல்லியா? அப்படியா சொன்னாங்க? இதத்தான் சொன்னாங்களா? ஆமா, நீங்க வேற என்ன எதிர்பார்த்தீங்க? நத்திங், நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. அது கூட இன்னொன்னு சொன்னாங்க. இன்னொன்னு சொன்னாங்களா? நீங்க தனியா இருந்து கஷ்டப்படுறீங்கன்னு அம்மா சொன்னாங்க கார்த்திக் சார். உங்களோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசினாங்க. எனக்கும் அதுதான் சரின்னு படுது.
உண்மையாவா? உண்மையாதான் சார். ஆ, சரி. அம்மா சொன்னது இருக்கட்டும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்ன நினைக்கிற அத சொல்ல முதல்ல. இதுல தனியா நான் சொல்ல என்ன இருக்கு? அம்மா விருப்பம் தான் ஏன் விருப்பமும். அவங்க கேட்டதை இது வரைக்கும் நான் இல்லைன்னோ மாட்டேனோ சொல்லிருக்கேனா? அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையோ சங்கடமோ இல்லைல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். இன்னும் சொல்ல போனா அம்மா இவ்ளோ பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்காங்களேன்னு பெருமையா தான் இருக்கு. மம்மி இங்க வாங்க. தோ விக்ரம் சார். விக்ரம் கூப்பிடுறான், நான் வரேன். ஐயோ ஆண்டவா, இது கனவா இல்ல நனவா? மித்ரா இவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆவா நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கார்த்தி, நீ கொடுத்து வச்சவன்டா. அது எப்படி? மாப்பிள்ளைய சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு இந்த குழந்தை. யார் இது? அசல் வினை மாதிரியே இருக்கு. மூக்கு முடியல அப்படியே இருக்கு. யார் இந்த குழந்தை? வினைக்கும் மித்ராவுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்குமோ? ஒருவேளை இது மாப்பிள்ளைக்கும் மித்ராவுக்கும் பிறந்த குழந்தையா இருக்குமோ? மாப்பிள்ளை கூட அடிக்கடி சொல்லுவானே, மித்ரா இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு. அது எப்படி? அதான் பஸ் ஆக்சிடென்ட்ல மித்ரா செத்துட்டாளே, உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னாங்களே. அப்போ இது யாரோட குழந்தையா இருக்கும்? மாப்ள, என்ன மாம்சு, லேப்டாப்ல ஏதோ பண்ணிட்டு இருந்த, என்ன பார்த்த ஒன்று மூடி வைக்கிற? என்னையா பண்ணிட்டு இருந்த? அது ஒன்றும் இல்லை மாப்ள, போர் அடிச்சதா, அதான் சும்மா லேப்டாப்பில் வீடியோ கேம் ஆடிட்டு இருந்தேன். யோ போதும், ஏன் பச்சையா நடிக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், புரியுதா? நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற, அது என்னன்னு எனக்கு தெரியணும், சொல்லு. அது ஒன்றும் இல்லை மாப்ள, வர வழியில் என் துணிமணியில் வைக்க ஒரு பெரிய பீரோ வாங்கிட்டு வந்தேனா, அந்த பீரோவை நீ ஏன் வாங்கினான்னு கேட்டு எனக்கு திட்டுவேன் நினச்சி அந்த பீரோ இந்த லேப்டாப்பில் ஒழிச்சு வச்சேன். என்ன மாப்ள, அப்போ நான் சந்தேகப்படுறியா? ஆமா. ஒரு பேச்சு கூட இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மாப்ள. யோ நீ என்ன பெரிய ஹரிச்சந்திர பேரனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் ஹிஸ்ட்ரியெல்லாம் அந்த அளவுக்கு நான் பார்க்கல. வேணா நாடி ஜோசியர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஐயோ நோண்ட ஆரம்பிச்சிட்டானே. இவன் என்ன நோண்டுனாலும் நம்ம விஷயத்த சொல்லக்கூடாது. சொன்னோம் இவன் எப்படி யோசிப்பான்னு நமக்கு தெரியாது. அதனால உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா விஷயத்த சொல்லிக்கலாம். அதுதான் இவனுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. ஏன் அமைதியாக உட்காந்துட்டு இருக்க? காட்டவே மாட்டியா? யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? என்னோட சின்ன வயசு போட்டோ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்க? அதுவும் இல்லை மாப்பிள்ள, சின்ன வயசுல ரொம்ப அழகா இருப்பியா? இல்ல இப்போ அழகா தான் இருக்க, அப்ப ரொம்ப அழகா இருந்தியா? அதான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஆமா என்ன இது? பக்கத்துல இன்னொரு போட்டோ இருக்கு. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. இதுவும் என் போட்டோவா என்ன? பார்த்தா தெரியல, அது நீதான் மாப்பிள்ள. இந்த ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்குன்னு பாக்குறியா? நான் இந்த கிராஃபிக்கல் மார்பிங் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி உனக்கு சூப்பராக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு. யோ நீ என்ன லூஸ்னே முடிவு பண்ணிட்டியா?
இது பாரு, ஒழுங்கா சொல்லிடு. இது என்ன போட்டோ? யோ, நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். வாயை திறந்து இப்ப சொல்ல போறியா இல்லையா? யோ, ஆ சொல்றியா இல்லையா? ஆ, அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. ஜாகிங் போகிறோங்கிற பேரில் போய் பஜ்ஜி போண்டா சாப்பிடாம இளநீ சாப்பிட்டோம்ல. அப்போ எதிரில் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ இருந்ததில்ல, அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் இந்த குழந்தையோட ஃபோட்டோ இருந்தது மாப்பிள்ள. அப்படியே உன்ன மாதிரியே இருந்ததா, அதை யார் என்னன்னு விசாரிக்கலான்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். இது அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன் மாப்பிள்ள, ஆனால் சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாது. தானியா, இந்தா பால் குடி. எனக்கு வேண்டாம் மித்ரம்மா. குடி. ஐயோ எனக்கு வேண்டாம் மித்ரம்மா. ஏன் வேண்டான்னு சொல்ற? டேய் விக்ரம், உனக்கு பால்? எனக்கு வேண்டாம்மா. குடிடா. வேண்டாம்மா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். எழுது. சொல்றா. மம்மி, வாட் இஸ் த நேஷனல் பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா? பீகாக், மயில்டா. மம்மி, வாட் இஸ் த நேஷனல் ட்ரீ ஆஃப் இந்தியா? பேனியன் ட்ரீ, ஆலமரம். வாட் கலர்ஸ் ஆர் இன் ரெயின்போ? நீ சொல்லு. ஸ்கூல்ல உனக்கு சொல்லி கொடுக்கறது இல்லையா? சொல்லி தந்தாங்க. 7. வெரி குட்ரா. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் கேக்குற? மம்மி, மிஸ் தான் கேட்க சொன்னாங்க. மெமரி பவருக்கு இது கூட ஒரு வழிதானா? அப்படியா? அப்ப சரி, கேளு. Who invented the computer? ஏய், நான் சொல்றேன். சார்லஸ் பேக்கேஜ் தானே? தப்பு தப்பு. சார்லஸ் பாப்பேஜ். மம்மி தப்பா சொல்லுது தேனு. ஐயோ. ஒரு பேரு கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. நீ எல்லாம் சமையல் செய்யறதுக்கு தான் லாய்க்குன்னு நினைக்கிறேன். மாமா, தேனு சரியாதான் சொன்னான். ப்ரொனவுன்சியேஷன் தான் தப்பா போச்சு. ஆ, ஆ, நம்ம லாரின்னு சொல்லுவோம், ஈழத்துல லோரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். ஆஹா, கேட்டுக்கோங்க. அப்போ லாரியும் லோரியும் மாதிரி பேபேஜும் பேக்கேஜும் ஒண்ணா? நல்லா சமாளிக்கிறீங்க மித்ரா. ஆனா விக்ரம் தேன்மொழி மாதிரி இல்ல. வெரி பிரில்லியன்ட் பாய். இப்பவே அவனோட விஷன் ரொம்ப டிஃப்ரெண்டாவும் டீப்பாவும் இருக்கு. அவனை சரியான முறையில் கைட் பண்ணா ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவான். உங்களால அவனை பிரிஞ்சு இருக்க முடியும்னா நான் அவனை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னாச்சு கார்த்திக் சாருக்கு? இன்னைக்கு விக்ரம் பத்தி இவ்ளோ பேசுறாரு. மித்ரா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டேன். நீங்க எதுவுமே பதில் சொல்லாம நோட்டையும் கிட்டையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அது நான் என்ன சொல்றது? யோ மாம்சு, எப்படி மாம்சு என்ன மாதிரி இன்னொரு குழந்தை? அதான் மாப்பிள்ள, இந்த மிக்ஸி சுத்தும் போது டாப் ஆங்கிள் ஷாட் வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த யோசனையை மண்டக்குள்ள அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும்.
மித்ரா இன்னும் சாகலையா? அவ இந்த ஊர்ல தான், இங்கதான் எங்கேயோ இருக்கா. டேய் விக்ரம், இது என்னடா? இது ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? என்னாச்சு? ஸ்கூலுக்கு நாளைக்கு வரும்போது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு இவனை வர சொல்லிருக்காங்க. இவன் அதை என்கிட்ட சொல்லவே இல்லை. நேத்து சொன்னதானே மம்மி, நீங்க தான் கவனிக்காம போன்லயே பேசிட்டு இருந்தீங்க. அவளை நாம தான் கண்டுபிடிச்சாகணும். இல்ல, நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிப்பையா? தேங்க்ஸ்யா. கண்டுபிடிக்கிறேன் மாம்சே. டேய் மாப்ள சாரிடா செல்லம், கவனிக்கல. ஆ சரி சரி, இப்பயும் ஒன்றும் கெட்டு போல. எல்லாரும் கிளம்புங்க, ஸ்டூடியோக்கு போய் போட்டோ எடுத்துட்டு வந்துடலாம். ஆ போலாம். ஆ ஓகேவாம்மா, போலாமா? போலாம். விக்ரம், எல்லாத்தையும் எடுத்து வை.